ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னோடய 5th மந்த் பேபி ஷவர் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு யூனிவர்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அது மாதிரியான ஒரு வீடியோ தான். என்னோட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை நான் இதில் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த ப்ரெக்னென்சி பேபி ஷவர் வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணதே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு இப்போது கரண்ட்டாக என்னோடய லைஃப்பில் நான் இப்போ இருக்க ஃபேஸில் வந்துட்டு நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த 5th மந்த் பேபி ஷவர்லாம் வந்துட்டு எனக்கு அதை யார்கிட்டையும் பண்ணணும்னு எனக்கு தோணலை. பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு ஆஃப்டர் ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கேன். ஸோ அதனால் எனக்குமே வந்துட்டு என்ன மாதிரி இருக்க நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸில் பார்க்கும்போது அவங்க 5th மந்த் பேபி ஷவர்லாம் வந்துட்டு பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஆசையாக இருந்துச்சு. பட் ஆனால் எங்கள் வீட்டு சைடு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த 5th மந்த்தெல்லாம் வந்துட்டு பண்ண மாட்டாங்க. 7th மந்த் பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதனால் எனக்கு வந்துட்டு எங்கள் வீட்டு சைடும் அது வந்து ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்கிட்டதில்லை. பட் ஆனால் எனக்குள்ளே வந்துட்டு என் மைண்டுக்குள்ளே எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. என்னன்னே தெரியல, எனக்கு வந்துட்டு பேபி ஷவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு யார்கிட்டையுமே எனக்கு அதை ஷேர் பண்ணிக்கணும்னு தோணலை. ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன்லாம் தெரிஞ்சுட்டே நம்ம வந்து மேலும் அவங்கள ஸ்ட்ரகிள் படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய ஹஸ்பண்ட்டையும் சொல்லலை, எங்கள் அம்மாட்டையும் சொல்லலை, நான் யார்கிட்டையுமே சொல்லலை. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தை டீப்பாக நினைக்கிறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் நம்மளுக்கு நடத்தி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு மே மந்த் ஜோஹிக்கு லீவுன்றதுனால நான் வந்துட்டு சென்னை போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எதர்ச்சியாக எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அவங்க வந்துட்டு என்னை பார்த்துட்டு எத்தனை மாதம் பாப்பான்னு கேட்கும்போது 5 மாதம் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே, சென்னை சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5th மந்த்து 7th மந்த்து 9th மந்த்து 3 மாதமே போடுவாங்களாம்மா. 5th மந்த் வந்துட்டு நாத்தனார் போடுவாங்க, 7th வந்துட்டு அம்மா வீட்டில் போடுவாங்க, 9th வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வீட்டில் போடுவாங்களாம்மா. ஸோ அதனால் சரி, அவங்க எனக்கு அக்கா தானே, ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா சரி நம்ம வந்துட்டு பாப்பாவுக்கு பூ வச்சிடலாமா அப்படின்னு வந்துட்டு அவங்க சொன்னாங்க. நான் பூ வைக்கிறதுனா என்ன நினச்சேன்னா, மேபி தலைப்பினி விட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்க்கும்போதெல்லாம் பூ வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சீரியஸாக. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ நேற்று முடிவு பண்ணி இன்றைக்கி வந்துட்டு இதை வந்துட்டு பிளான் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நான் சத்தியமாக இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்றது. இதை நான் எதுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயம் வேணும்னாலும் நீங்கள் ஆழமாக அது கரெக்டான ஒரு விஷயமா இருந்து, நேர்மையான ஒரு விஷயமா இருந்து, நல்ல ஒரு விஷயமா இருந்தால் கண்டிப்பாக அது யூனிவர்ஸ் உங்களுக்கு நடத்தி கொடுக்குன்றது வந்து என்னோடய ஸ்டோரியே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கட்டும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நான் யார்கிட்டையுமே அதை கேட்கலை, யார்கிட்டையுமே சொல்லலை. பட் ஆனால் என்னோடய இன்னர் தாட்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த பேபி ஷவர் எதிர்பாராமல் நடந்தாலும் என் மனசுக்கு ரொம்ப நிறைவாக முடிஞ்சுது. ஸோ இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க நினச்சேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.